தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சும்மா இருந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இங்க தேவையில்லாம பிரச்சனை கிரியேட் ஆச்சா. அமெரிக்கா வார ஆரம்பிச்சதுனால இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னா, அந்த பக்கம் எந்த கப்பல் போயிட்டு வரதா இருந்தாலும் கோடிக்கணக்கில் நீங்கள் டேரிஃபை பே பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் அப்படிங்க இருக்கும். இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஈரானோட பார்லிமெண்ட் இருக்குல்ல, அவங்க இப்போ என்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, இந்த ஹார்மோஸை நாம தான் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இந்த வார் முடிஞ்ச பிற்பாடு உலக நாடுகள் திரும்ப பழைய மாதிரியே இந்த வழித்தடத்தை பயன்படுத்திப்பாங்க. ஆனால் நமக்கு என்ன யூஸு? இந்த அமெரிக்காவர் சும்மா இல்லாமல் அவ்வளோ தூரம் நம்ம நாட்டுக்குள்ளே இறங்கி அடிச்சிருக்காங்க. ஈரானை இந்த மாதிரி வேலையை பண்ணி விட்டுருச்சு. நமக்கு நிறைய சேத வேறு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் தீர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணுறது? பேசாமல் இந்த நெடுஞ்சாலைகளில் டோல் பிளாசான்ற வசதி இருக்குல்ல, அதே மாதிரி நாம் ஹார்மோஸில் ஒன்று கொண்டு வந்தால் என்ன? இட் மீன்ஸ் கிட்டத்தட்ட டோல் மாதிரி ஹார்மோஸ் செயல்பட வாய்ப்பு இருக்குன்றாங்க. இதுக்கப்புறம் அங்கே ஏதாவது ஒரு கப்பல் பாதுகாப்பாக அந்த வழித்தடத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு 17 கோடி ரூபாங்க. 17 கோடி ரூபாய் ஒரு கப்பலுக்கும். இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற வாய்ப்பு இப்போ அதிகரிச்சிருக்கு. இன்னும் ஈரான் இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை, ஆனால் கன்சிடரேஷனில் போய்கிட்டு இருக்கு. அந்த நாட்டோட பார்லிமெண்ட்டில் இருக்கவங்க இதை ஃபுல்லாக விவாதிச்சுட்டு இருக்காங்க. இன்கேஸ் அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு வைங்க, இதுக்கப்புறம் அந்த பக்கம் எந்த கப்பல் போயிட்டு வரதா இருந்தாலும், பாதுகாப்பாக போயிட்டு வரதா இருந்தாலும் அந்த பாதுகாப்பை ஈரான் உறுதிப்படுத்திடும். ஆனால் அதுக்கு கப்பம் கட்ட வேண்டியது 17 கோடி ரூபாய். நினச்சி பார்க்க முடியுதா? பார்ப்போம். இது கன்ஃபர்மேஷன் நியூஸாக வெளியே வருதா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த கத்தாரோட எனர்ஜி கம்பெனி ரொம்ப மன வருத்தத்தோட ஒரு விஷயத்தை இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க. அதான் உங்களுக்கே தெரியுமே, கத்தாரில் இருக்க முக்கியமான ஒரு ஆயில் பிளான்ட்டு அதை ஈரான் அடிச்சது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாக மாறிச்சுல. என்ன சொல்கிறாங்க அவங்க? இந்த ஈரான் இந்த ராஸ் லஃபன் எல்என்ஜி பிளான்ட் அடித்தாங்களே, இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க. அவங்க அந்தளவு போட்டு பயங்கரமாக அடித்து வச்சுருக்காங்க. இதை நாங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா 1 மாதமோ 2 மாதமோ இல்லை, 5 வருஷம் ஆகுன்றாங்க. இதை நாங்கள் சரி பண்ணி பழைய மாதிரி அது செயல்பாட்டு கொண்டு வர 5 வருஷம் ஆகுமாமா. இந்த கத்தாரோட இயர்லி ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அது 17% இதுக்கப்புறம் ட்ராப் ஆகும். இது பத்தாதுன்னு ரெவன்யூ லாஸ் பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாய் மதிப்பில் 1.8 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்படும்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம், இந்த மற்ற நாடுகள் கூட எல்என்ஜி அக்ரிமெண்ட்ஸை போட்டிருப்பாங்களே இந்த கத்தாரில் இருக்க கம்பெனிஸ்லாம், அந்த அக்ரிமெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாதுன்ட்டாங்க. அப்போ எவ்வளோ நாடுகள் பாதிக்கப்பட போதுன்னு யோசிச்சு பாருங்க மக்களே. இப்போ ஒரு விஷயத்தை இப்போ கத்தாரில் இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்தியா உலகம் முழுக்க இப்போ சேலஞ்சிங்கான ஃபேஸில் இருக்கா, இந்தியா உட்பட தான். இதை நான் மட்டும் சொல்லலை, நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமே சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இந்த மிடில் ஈஸ்ட் வார் அப்படின்றது மற்ற நாடுகளுக்கு தலைவலி மாதிரியே தான் நமக்கும் தலைவலியாக இருக்குது. ஏன்னா நாமளும் இந்த ஹார்மோஸ் பகுதியை அந்தளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மிடில் ஈஸ்ட் ஆயில் பிளான்ட்ஸ் மேலே இப்போ கை வச்சிருக்காங்களே, இது ரொம்ப ரொம்ப கவலை தரக்கூடியதாக இருக்குதா அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்கிறதாவும் நம்ம இந்திய அரசே சொல்கிறாங்க. இந்த மற்ற நாடுகள் சார்ந்து அடிக்கிறாங்களே கல்ஃபில், ஈரானு, அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. குளோபல் எனர்ஜி சிச்சுவேஷன் இருக்குல்ல, அது ஏற்கனவே அன்ஸ்டேபிளாக இருக்குது. அது இன்னும் பெருசாகிற மாதிரி தான் இந்த தாக்குதல்கள்லாம் இருக்குது. இந்த அட்டாக்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இன்னும் ஃபர்தராக நிறைய இம்பாக்ட்ஸை ஏற்படுத்தோன்னு நம்மளே கவலை தெரிவிச்சிருக்கோம். ப்ரோ, ஆனால் எங்கேயுமே இந்த நாடுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணலையும் கேட்டிங்கன்னா பண்ணலங்க. ஈரான்ன்ற வார்த்தையை எங்கேயும் பார்க்க முடியல. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், இந்தியா இது வரைக்கும் இந்த கான்ஃப்ளிக்டில் நியூட்ரலாக தான் இருக்காங்க. அமெரிக்கா பக்கமும் ஃபுல்லாக நம்ம சாயலை, ஈரான் பக்கமும் முழுக்க சாஞ்சிடல. 2 தரப்புக்கும் நியூட்ரலாக நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதை தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தெளிவாக நாம பார்க்க முடியுது. இதுக்காக ஈரான்ன்ற பேரை உள்ள மென்ஷனும் பண்ணலை. இந்தியன் ஷேர் மார்க்கெட்ஸ் இருக்குல்ல, சம்மடி ப்ளீட் ஆகிட்டு இருக்குங்க. நேற்றுக்கு ஒரு நாள் செஷனில் மட்டும் என்னாச்சு தெரியுமா? 12 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பை சந்திச்சிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ்லாம். சிங்கிள் செஷனில் மக்களே இவ்வளோ தூரம் லாஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த அளவுக்கு ஷேர் மார்க்கெட் லாஸ் ஆகிட்டு இருக்கு. அதே நேரம் கோல்டு ப்ரைஸ் பயங்கரமாக கீழே வந்திருக்கு. கவனிச்சிங்களா? என்ன ப்ரோ இது புரியல? போர் நடக்கிறப்ப கோல்டு ப்ரைஸ்லாம் மேலே தானே போகும், இது எப்படி கீழே வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை மக்களே. இப்போ நமக்கு ஒரு பொருள் வேணும்னு அதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம்னாக்கா, உலகம் ஃபுல்லாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதோட வேலை மேலே போகுமா? அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை வேற ஒரு பொருள் சார்ந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக இதோட தேவை குறையுமா? இதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா உலகம் முழுக்க இப்போ தங்கத்தை விட ஆயில் தான் அதிகமாக பெரிய ஷார்ட்டேஜ் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஆயிலை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி தங்கத்தோட விலை ஏறிச்சு? உலகம் முழுக்க எல்லா நாடுகள் ரிசர்வ் பேங்க்ஸும் போயிட்டு ஃபுல்லாக தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணாங்க.
கவர்மெண்ட்ஸே தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சது. இது பார்த்தா மக்கள் வேற முண்டி அடிச்சு இப்போ வாங்கினாங்க, வேலை ஃபுல்லாக ஏறிச்சு. இப்போ ஆயிலுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. இப்போ ஆயில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, இதனால தான் தங்கத்தோட வேலை சட்டுன்னு கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஒன்றுங்க, இந்த ப்ராஃபிட் புக்கிங்னு ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. முதல்ல தங்க விலை ஏறது காரணம் இதுதான். அந்த ப்ராஃபிட் புக்கிங்கும் இப்போ ஃபுல்லாக ப்ராஃபிட் போதுன்ற வெளியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எண்ணிக்கையும் குறையவே தங்கத்தோட விலை ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா என்ன ப்ரோ, தங்கம் வரலாற்று வீழ்ச்சியை சந்திக்குமா கேட்டீங்கன்னா அதோட விலை அதை அடித்து சொல்ல முடியாதுங்க. தங்கத்தை மட்டும் நீங்கள் இப்படி சொல்லிடவே முடியாது. ஏன்னா இப்போ இந்த வார் முடிஞ்ச பிற்பாடு தங்கத்தோட விலை திரும்ப மேலே போகும். அவ்வளோ ஏன், இந்த ஆயில் சார்ந்த இஷ்யூஸ் ஏதாவது தீர்க்கப்படுது அப்படின்னா, ஹார்மோஸ் பிரச்சனை சரி பண்ணாலே கிட்டத்தட்ட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடந்துச்சுனாக்கா தங்க விலை இன்னும் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வொலட்டாலிட்டி பயங்கரமாக இருக்கும். அதனால் பார்த்து சூதானமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். இந்த குளோபல் எனர்ஜி ட்ரேடு இது ஒட்டுமொத்தமாக த்ரெட்டில் இருக்க விஷயம். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சது தான். அமெரிக்கா ஒரு விஷயத்த, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்த முடிவெடுக்கலாம்னு நினைக்கிறேன். இதை நானாக கற்பனை பண்ணி சொல்லலை. இந்த அமெரிக்காவோட ட்ரெஷரி செக்ரட்டரி இருக்கார்ல, ஸ்காட் பெசன்ட், அவரே சொல்லியிருக்காரு, ஆமாங்க நாங்கள் அதை பண்ணலான் இருக்கோம், ஆனால் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. அப்படின்னு அப்புறம் யோசிச்சு அமெரிக்கா பண்ண போகுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, அமெரிக்கா ஈரானோட ஆயில் மேலே அவ்வளோ சாங்ஷன்ஸை போட்டிருக்குல்ல, அந்த சாங்ஷன்ஸை அமெரிக்காவே நீக்கணும் அப்படிங்க இருக்கும். நினச்சி பார்க்க வீடாக இருக்குல்ல. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை. இப்போது ரஷ்யா ஆயிலை வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க அமெரிக்கா, இந்த சாங்ஷன்ஸில் லிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் யூரோப்பியன் கண்ட்ரிஸு அமெரிக்காவோட அந்த முடிவுக்கு எதிராக திரும்பிடுச்சு. என்னங்க நீங்கள், நாம ரஷ்யா கிட்ட இவ்வளோ ஆயில வாங்கினாக்கா யுக்ரைன் வார் மிஷனில் ஃபுல்லாக ரஷ்யா இன்வெஸ்ட் பண்ணுமே, இன்னும் நிறைய பேர் அங்கே சாவாங்களே, என்னங்க முடிவு எடுக்கிறீங்கன்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. இதோட வெளிப்பாடு என்னவோ தெரியல, ஈரான் ஆயில் சார்ந்து சாங்ஷன்ஸை டெம்பரரி லிஃப்ட் பண்ணலான்னு அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கன்சிடரேஷன் மட்டும் ஒரு வேளை கைகூடி அவங்க அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அமெரிக்கா ஒரு நாடு சார்ந்து போட்ட தடையை, அதுவும் பரம எதிரி நாடு சார்ந்து போட்ட தடையை இது போல் குரூஷியல் டைமில் லிஃப்ட் பண்ணது கிடையாது. சண்டை நடந்துட்டு இருக்குமோ, வார் நடந்துட்டு இருக்குமோ, அந்த நாட்டுக்கு சொந்தமான சில விஷயங்கள் சார்ந்து சாங்ஷன் போட்டதே லிஃப்ட் பண்ணது கிடையாது. அது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டாரிக்கல் பேஸில் இப்போ நடந்துடும். அந்த நிலைமை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த வாரோட நகர்வு பார்த்தீங்களா, எங்கே எதை தொட்டா வெடிக்கொண்டே தெரியல, அப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கு. அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெக்ஸத் இருக்கார்ல, அவர் ஒரு 10 வார்த்தை பேசுகிறாருன்னா அதில் ஒரு வார்த்தையாச்சும் ட்ரம்ப்புக்கு புகழாரம் பாடிடுவார். இப்போ நம்மளையும் பாட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாப்புல, நன்றி கெட்ட ஐரோப்பான்றாரு. உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ பண்ணியிருப்போம், ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை கூப்பிட்டா ஒரு நாடு உதவிக்கு வரல, பார்த்துக்குறோம். அமெரிக்க ராணுவத்துக்கு போதிய பலம் இருக்குது, நாங்கள் பார்த்துப்போம். நாளை பின்ன நீங்கள் ஏன்னா ஹெல்ப் கேட்பீங்கன்ற மாதிரி மனுஷன் கடுப்பில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது பத்தாதுன்னு இந்த நன்றி கெட்ட ஐரோப்பாவும் ஒட்டுமொத்த உலகமும் எங்கள் தலைவர் ட்ரம்ப்புக்கு நன்றி சொல்லணும். எதுக்காமா போற ஆரம்பிச்சதுக்கா? என்ன தெரியுமா சொல்கிறாரு, இவர் தான் ஈரான் கிட்ட இருந்து நம்ம எல்லாரையும் பாதுகாத்துட்டு இருக்காரு, ரட்சகன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. நாம இந்த மோசமான நபர்கள் இருக்காங்களே அவங்களோட வேற இடத்தே ஆகணும். யாரை சொல்றாரு, ஈரான்ல இருக்க ரெஜிமை சொல்றாரு. ஸோ ஒயிட் ஹவுஸ்ல நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க, நமக்கு இந்த போரை இன்னும் வழிநடத்தி கொண்டு போக 18 லட்சம் கோடி ரூபாய் பணம் தேவை அப்படின்ட்டு நான் வெள்ளை மாளிகை கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சில மணி நேரங்களுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் இதை பற்றி பேசியிருந்தோம். 18 லட்சம் கோடி ரூபாய் இவங்க கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்பரை கூட மாற்றாம அதே தான் சொல்லியிருக்காப்புல பீட் ஹெக்ஸத். கரெக்டாக 18 லட்சம் கோடி ரூபாவை அவர் கோர போகிறாராம். அண்ட் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு, ஏதோ எங்களோட போர் லட்சியெல்லாம் மாறிடுச்சு அதுன்னு பல பேர் செய்திகள் போடுறாங்க. எங்கள் போர் லட்சியெல்லாம் மாறலை. ஆரம்பத்தில் இந்த போர் ஆரம்பிக்க என்னென்ன நோக்கங்களை கொண்டு இருந்தோமோ அதுதான் இப்போ வரைக்கும் கொண்டிருக்கோம். ஏற்கனவே இந்த மிசைல் லான்ச்சர்ஸை பெரும்பாலும் அடிச்சிட்டோம் ஈரானில், இப்போ திரும்ப தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஈரானோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பேஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் அடிச்சு காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஈரானோட நேவி இருக்குல்ல, அது கதையை கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது, அதையும் முடிச்சிருவோம். அண்ட் ஈரான் இதுக்கப்புறம் நியூக்ளியர் வெப்பன் சார்ந்து யோசிக்கவே கூடாது. இதுக்காக என்ன ஐடியா கொடுக்க முடியுமோ நாங்கள் அதையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோன்னு ஆஹா ஓஹோன்னு பேசியிருக்காப்புல பீட் ஹெக்ஸத். இதெல்லாம் கேட்டு பல பேரும் நினைப்பீங்க, அப்படின்னா ஈரான் தான் மரணடி வாங்கிட்டு இருக்கு, அமெரிக்கா இஸ்ரேல் நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நினைப்பீங்க. ஈரான் அதோட ஒட்டுமொத்த கோபத்தையும் இஸ்ரேல் மேலே காமிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோஸ் பெருசாக வெளியே வரல, அது மட்டும் தான் இங்கே ஃபேக்ட். இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்ட் முழுக்க எழுஞ்சிக்கிட்டு இருக்கு, அது காரணமாக ஈரான் தான். ஸோ இந்த போரில் யார் வெற்றியாளர்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இந்த யூரோப்பியன் மார்க்கெட் இருக்குல்ல, யூரோப்பியன் யூனியன் மார்க்கெட்டு, அங்கே என்ன திறமை நடந்துட்டு இருக்கு, நேச்சுரல் கேஸோட விலை ஒரே நாளில் 25% மேலே போயிருக்கு. இது உங்களுக்கு புரியறதுக்காக சும்மா உதாரணத்தோடு சொல்கிறேன். இப்போ 100 ரூபாய் கொடுத்து நாம் ஒரு பொருளை வாங்குறோம்னு வைங்க, அதோட விலை இனிமேல் 125 ரூபாய் அப்படின்ட்டு ஒரே நாளில் மேலே போன அப்படிங்க இருக்கும். அதுமாரி இப்போ நடந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கத்தாரோட எல்என்ஜி பிளான்ட் அட்டாக் பண்ணாங்களே, ஈரான் ஒன்றும் சும்மா பண்ணல, ஈரானோட சவுத் பார்ட்ஸை இஸ்ரேல் தொட்டுச்சு. இதனால தான் ஈரானும் திருப்பி அடிக்கிறேன்ட்டு கத்தாரில் இந்த அடி அடிச்சிருந்தாங்க. ஸோ இதனால தான் இந்த அளவுக்கு சிங்கிள் டே ஹைக்கை நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் கம்மி. இந்த கான்ஃப்ளிக்ட் இன்னும் பெருசாக போச்சுன்னா இதை விட விளையாட்டத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். இது பத்தாதுன்னு இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிறப்ப இன்னொரு மேட்டர் நடந்துட்டு தெரியுமா, சவுதி அரேபியாவில் இருக்க சாம்ரஃப் ஆயில் ரிஃபைனரி இங்கே அடிச்சிருக்காங்க ஈரானு.
ஆக்சுவலா மக்களே, இது அமெரிக்க தொடர்புப்பட்ட ஒரு ஃபேர்ம். இதை டார்கெட் பண்ணி ஈரான் இப்போ அடிச்சு வச்சிருக்கு. அங்க இன்னும் கேஷுவாலிட்டி சார்ந்து எதுவும் ரிப்போர்ட் பண்ணப்படலைங்க. ஆனா அடிச்சது உண்மை. இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏற்கனவே ஈரான் ஒரு மரண அடி அடிச்சுக்கிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு. இது பத்தாதுன்னு இப்போ ஒரு வெப்பனை கையில எடுத்திருக்காங்க பாருங்க. நஸ்ரல்லா அந்த வெப்பனோட பேரு, ஒரு மிசைல். இந்த மிசைலை இந்த கான்ஃபிளிக்ட்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஈரான் இப்போ கையில் எடுத்து பயன்படுத்தியிருக்கு. அதுவும் யார் மேல? இஸ்ரேல் மேல அடிச்சிருக்குங்க. இஸ்ரேலோட ஹைஃபா ஆயில் ரிஃபைனரி இருக்குல்ல, இந்த பிளான்ட் அடிச்சிருக்காங்க. அங்க நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சு எங்க பார்த்தாலும் புகை மூட்டமா இருக்கு. இஸ்ரேல நடந்துட்டு இருக்க விஷயம் இது. நான் சொல்றது மிடில் ஈஸ்ட்ல மற்ற நாடுகள் சார்ந்து சொல்ல இஸ்ரேலை சொல்றேன். ஆக்சுவலாக அந்த இஸ்ரேலோட ஒட்டுமொத்த டீசல் தேவை இருக்குல்ல, இதை 60% வரைக்கும் அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்றது இந்த பிளான்ட் தான். அது மட்டுமா, இஸ்ரேலோட ஒட்டுமொத்த பெட்ரோல் தேவையில 50% இது கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்பே ஏற்பட்ட ஆயில் பிளான்ட்டை ஈரான் அடிச்சிருச்சு. பிஸ்மில்லாஹ் الرحمن الرحیم ان تنصروا الله ینصرکم و یثبت اقدامکم. برای قربانیان جزیره فلسطین ما بت بعل را هدف قرار می دهیم. ப்ரோ, இந்த டான்சிங் மிசைலு, அப்புறம் குரம் ஷா, இமாத், இது போலாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன நஸ்ரல்லா புதுசா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, புதுசு தான். இதை பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லிடுறேன்னு. நம்ம சேனலை கடந்த சில வருஷங்களா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நஸ்ரல்லா யாருன்னு தெரியும். கடந்த 2024 செப்டம்பர் 27 இந்த ஹெஸ்பல்லாவோட செக்ரட்டரி ஜெனரலாக இருந்த ஹசன் நஸ்ரல்லாவை இஸ்ரேலிய பட கொன்னாங்க. அந்த விஷயம் ஞாபகம் இருக்கா? அவரோட கொலைக்கு நாங்கள் பதிலடி கொடுத்தே தீர்வோன்னு ஈரான் அப்போ சபதம் எடுத்தாங்க. அதுவும் ஞாபகம் இருக்கா? அந்த சபதத்தை முன்னிட்டு தான் அந்த ஏவுகணைக்கு பேரே வச்சிருந்தாங்க நஸ்ரல்லான்னு சொல்லிட்டு. அந்த ஏவுகணை எங்கே போட்டிருக்காங்க இப்போ? இஸ்ரேல் மேலே. ஸோ ரிவெஞ்ச் எப்படி எடுத்திருக்காங்க? அதுவும் இஸ்ரேலோட இருதயமே பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் தான். அந்த பிளான்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ ஹைஃபா இப்போ அட்டாக் பண்ணப்பட்டிருக்குல்ல, இது ஒரு மிகப்பெரிய ரிவெஞ்சாக தான் இப்போதைக்கு பார்க்கப்பட்டு இருக்கு. லெபனனில் வச்சு நஸ்ரல்லா கதையை இஸ்ரேலிய விமானப்படம் முடிச்சிருந்தாங்க. இப்போ அதே இஸ்ரேலுக்கு தான் இவ்வளோ பெரிய தலைவலி கொடுத்துருக்கு ஈரான். Ja. جون میذارم برا کشورم، من رگ و خونم ایرانیه.
ஸோ ஒரு உயிர் எடுத்தது இஸ்ரேல். இப்போ தொடர்ந்து எவ்வளோ உயிர்கள் பறிபோகிற மாதிரி ஈரான் திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ரெண்டு தரப்பையும் இங்கே நியாயப்படுத்தவே முடியாது மக்களே. ஏன்னா ரெண்டு தரப்புலையும் சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டு இருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த போர் முடியறதுக்குள்ள இஸ்ரேல் நிலைமை என்ன ஆக போகுதுன்றதான் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா உலகத்தோட தலை சிறந்த ராணுவங்கள் பட்டியலில் இஸ்ரேல் பிரதான இடத்துல இருக்குது. டெக்னாலஜி அவங்களை அடிச்சிக்கவே முடியாது. ஆனாலும் ஈரானோட அக்ரஷனுக்கு முன்னாடி இஸ்ரேல் இப்போ டிஃபென்ஸ் பெருசாக பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.